வணக்கம். ஒரு பெண்களின் கண்களை பார்த்ததும் ஒரு ஆணோட வாழ்க்கையே மாறி போயிடுச்சு. அவள் கண்களில் ஏதோ காந்தம் இருந்தது போல. ஆனால் அவள் காதலிக்கவில்லை. அவள் திருடியது அவனோட இதயம் மட்டும்தான். இதயத்தை திருடியவள். முதல் சந்திப்பு சென்னையில் மழைக்காலம். கல்லூரி முடிஞ்சதும் பேருந்து நிறுத்தத்தில் நின்றுட்டு இருந்தவன் தான் ஆதி. மழை அப்படியே லேசாக தூறிட்டே இருக்குது. அப்போ ஒரு வெள்ளை சுடிதார் ஒரு பெண் ஓடி வந்து அருகில் நிற்கிறான். அவள் பெயர் தான் சசி. மலைத்துளிகள் அவள் முகத்தை விழுந்ததை பார்த்த ஆதி ஒரு நிமிஷம் உலகமே வேற மாதிரிக்கு ஃபீல் பண்ணுறான். எக்ஸ்கியூஸ் மீ, டைம் சொல்ல முடியுமா என்ன கேட்குறான் சசி. அந்த குரல் ஆதியினோட இதயத்தில் நேராக மின்னல் மாதிரிக்கு பாயுது. நட்பின் தொடக்கம். அடுத்த நாள் கல்லூரியில் மீண்டும் சந்திக்கிறாங்க. சசி எப்போதும் சிரிச்சிட்டே இருப்பான். ஆதி மட்டும் அவளை பார்த்து மயங்கிட்டே இருப்பான். காலம் செல்ல செல்ல அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் லவ்வாக மாறுது. காலையில் ஒரு குட் மார்னிங், இரவு ஒரு டேக் கேர். இருவரின் வாழ்க்கையும் ஒரே மாதிரிக்கு முக்கியமானவர்கள் ஆகிட்டாங்க. ஒரு நாள் நீ இல்லாமல் நான் முழுமையே அடையலை அப்படிங்கிறா ஆதி. சசியை அமைதியாக சிரிச்சிட்ருக்கிறா. காதல் மறந்த தருணம். கல்லூரியில் டூர் கூட்டிகிட்டு போகிறாங்க. மலைப்பகுதியில் எல்லோரும் சுற்றிட்டுருக்குறாங்க. சசி திடீர்னு தவறி கீழே விழ போயிட்டா. ஆல்மோஸ்ட் அந்த நொடி ஆதி அவன் கையை பிடிச்சிக்கோ, என் கையை பிடிச்சிக்கோ சசி அப்படின்னு கை கொடுத்து ஹெல்ப் பண்ணுறான். இருவரும் ஒருவர் பார்த்துக்கிறாங்க. இந்த மாதிரிக்கு டைமில் ரொமான்ஸ் தேவையானு தெரியல, ஆனால் பார்த்துக்கிறாங்க. அந்த பார்வை சொல்லாத காதலை சொல்லுது. அந்த இரவு சசி நான் உன்னை காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான் ஆதி. சில நொடிகள் அமைதியாக இருக்கிறா. பிறகு மெதுவா நானும் தான் ஆதி அப்படிங்கிறான். அந்த இரவு ஆதியினுடைய வாழ்க்கையில் மிக அழகான இரவாக மாறுது. கனவுகள். இருவரும் எதிர்காலத்தை பற்றி பேச ஆரம்பிக்கிறாங்க. சின்ன வீடு, நிறைய சிரிப்பு, ஒரே வாழ்க்கை, அதுதான் அவங்களோட கனவு. சசி சொல்கிறா நான் உன்னை ஒருபோது விட்டு போக மாட்டேன்னு. அந்த வார்த்தையை உயிரென நம்புகிறான் ஆதி. அதிர்ச்சி. ஒரு நாள் சசி ஆதியை அவாய்ட் பண்ண ஆரம்பிக்கிறா. கால் இல்லை, மெசேஜ் இல்லை. ஆதி பதறி போகிறான். பல நாட்கள் கழித்து ஒரு காஃபி ஷாப்பில் சசியை பார்க்குறான். கண்ணில் எல்லாம் கண்ணீர். ஆதி நம்ம ரிலேஷன்ஷிப் இதோட முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறான். ஆதிக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. உலகமே ஒரு இருட்டான மாதிரி இருக்கும். ஏன் சசி என்னாச்சு, ஏன் அப்படின்னு கேட்குறான். அதுக்கு அவன் அமைதியாக சொல்கிறான், என்னோடய வீட்டில் மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க ஆதி அப்படிங்கிறா. ஆதி பேச முடியாமல் நிற்கிறான். அவன் கையில் இருந்த கிஃப்ட்டு கீழே விழுது. சசி அழுதுகிட்டே போகிறான். ஆதி மட்டும் அங்கேயே நின்றுக்கிறான். மழை பெஞ்சிட்ருக்குது. அன்று முதல் அவனுக்கு சிரிப்பே இல்லை. எதிர்பாராத திருப்பம். 2 வருடங்கள் கழித்து ஒரு ஹாஸ்பிட்டலில் வேலை செஞ்சிட்ருக்கிறான் ஆதி. அதிர்ச்சியாக சசியை மீண்டும் பார்க்குறான். அவனுக்கு கண்ணு நம்ம கரெக்டாக தான் பார்க்குறது சசி தானா அப்படின்னு மறுபடியும் கண்ணை முழிப்பிதுங்கி பார்க்குறான். அவள் தனியாக இல்லை, சிறிய ஒரு கை குழந்தையோடு இருக்கிறா. ஆதிக்கு இன்னும் ஷாக் அதிகமாகுது. ஒருவேளை அது அவளோட குழந்தையோன்னு. ஆதியின் இதயம் மீண்டும் வேகமாக துடிக்க ஆரம்பிக்குது. ஆனால் சசி அருகில் வந்து சொல்கிறா, இது என் குழந்தை எல்லாம் என் அக்காவோட பாப்பா அப்படின்னு. அப்போ தான் அவனுடைய ஹார்ட் பீட்டே அமைதியாகுது. பிறகு சசி அழுதுகிட்டே சொல்கிறா, நான் உன்னை மறக்கவே இல்லை ஆதி அப்படின்னு. உண்மைதான் என்ன? சசி தனது குடும்பத்திற்காக ஆதியை விட்டு போயிட்டா. அவங்க அப்பா உடல் மோசமாக இருந்தது, குடும்ப அழுத்தம். இதனால் ஆதியை கெட்டிடக்கூடாது, ஆதியோட வாழ்க்கை கெட்டிடக்கூடாதுங்கிறதுக்காக அவள் தனியாக விலகி இருந்தா. ஆதியை தானே சொல்லியிருக்கலாமே என்கிட்ட ஃபஸ்ட்டே அப்படின்னு அவன் கண்ணு பூரா கண்ணீராக இருக்குது. என் இதயத்தை திருடிட்டு இவ்வளோ நாள் எங்கே தூரமாக இருந்தேன்னு கேட்குறா. சசியும் அதுக்கு அழுறா. கடைசியில் பார்த்திங்கன்னா 2 பேரும் ஒன்று சேர்ற தருணம். சில மாதங்கள் கழிக்குது. அதே மலை, அதே பஸ் ஸ்டாப். ஆனால் இந்த முறை இருவரும் கணவன் மனைவியா. சசி சிரிச்சுட்டே கேட்குறா, டைம் சொல்ல முடியுமா அப்படின்னு. ஆதியும் சிரிக்கிறான். என் வாழ்க்கை முழுக்க உனக்காகத்தான். மழை மெதுவாக பெஞ்சிட்ருக்குது. அவங்க காதலும் வளர ஆரம்பிக்குது. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.